ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே vlog தான் நான் இன்றைக்கி உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் வந்து சடனாக இப்படி ஒரு ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணோம், எப்படி வந்து இது சக்ஸஸ் ஆச்சு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், வேணும்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவில் பெனாங் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம ட்ரிப் வந்து பெனாங் ஐலாண்டில் தான் வந்து இருக்க போகுது. இந்த 2-3 நாளில் நம்ம நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய புது புது இடத்துக்கு போய் ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாமே வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா பெனாங் ஹில். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ பெனாங் வந்தோடனையும் நம்ம பெனாங் பிரிட்ஜ் வந்து நம்ம வர வழியில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். நெக்ஸ்ட் வந்து இந்த பெனாங் ஹில் தான் வந்து மெயினான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ அதுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஏரியா அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ மேலே போனால் தான் வந்து ஹில்லு. ஸோ அது வந்து ஒரு ட்ராம் மாதிரி, ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் நம்ம வந்து மேலே போக முடியும். ஸோ அதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வெயிட்டிங்கில் இருக்கோம். வந்து நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம். இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35 to 40 அந்த ரேஞ்சில் தான் வந்து அடல்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோடனே இங்கே வந்து ஒரு செக்கிங் வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட டிக்கெட் காமிச்சோம் அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். இந்த அளவுக்கு வந்து க்யூ லைனே வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் வந்து வெயிட்டிங்கில் நமக்கு முன்னாடி இருக்காங்கன்னு. இவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே நம்ம ரொம்ப நேரம்லாம் வந்து வெயிட் பண்ணல. ஒரு 10 minutesல நம்ம வந்து டக்குன்னு வந்து போயிட்டோம். ஸோ இது வந்து ஒரு ட்ராம் வந்து பஸ் அளவுக்கு வந்து இருக்குங்காட்டி டக்குன்னு வந்து போயிட்டு வந்துடும். அதனால் நம்ம ஈஸியாக வந்து போய்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து முன்னாடியே வந்து வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்துடுச்சு. ஸோ இதில் தான் நம்ம போகிறோம். ஸோ ட்ரெயின் வந்தோடனே ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன்று முன்னாடி போய் உட்காரணும், இல்லைனா வந்து பின்னாடி உட்காந்து ஏதோ ஒரு வியூவாவது வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து நினச்சேன். பட் ஆனால் எனக்கு வந்து முன்னாடியும் பின்னாடியும் வந்து சீட் வந்து கிடைக்கல. அதனால் நான் வந்து சென்டரில் தான் வந்து போய் உட்கார போகிறேன். ஸோ நான் வந்து எனக்கு பெருசாக வியூ வந்து கிடைக்காது. ஏன்னா 2 கார்னர்லேயுமே வந்து இல்லை அப்படிங்கும்போது சென்டரில் எனக்கு எதுவுமே வந்து தெரியாது. ஸோ கண்டிப்பாக ரிட்டன் வரும்போது முன்னாடி இருந்தோ இல்லை பின்னாடி இருந்தோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வியூ வந்து நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சு ட்ரெயின். இது வந்து ஒரு 2 to 3 minutes தான் வந்து நம்மளுக்கு வந்து மேலே போகிற டைமிங் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த எப்படி இருக்குது அந்த சைடில் நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்க. சென்டரில் இருந்தங்காட்டி பெருசாக வியூ எதுவுமே வந்து 2 சைடும் வந்து தெரியல. பட் ஆனால் மேலே ஏற அப்படியே வந்து காதெல்லாமே வந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஹைட்டாகவும் வந்து இருக்குங்காட்டி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 2-3 minutesல நம்ம அந்த இடத்துக்கு பெனாங் ஹில்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த ட்ரெயின் நின்ன இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ்லேருந்து மேலே ஏறி வந்தோடனேயும் நமக்கு வந்து வியூ பாயிண்ட் தான். ஸோ பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன். இதுதான் வந்து ஃபுல் பெனாங். இங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து தெரியும். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பில்டிங்ஸு, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கடல் தான். ஸோ அந்த பிரிட்ஜ் ஒன்று தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்து வந்தோம். ஸோ அது பெனாங் பிரிட்ஜ். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பெனாங் ஹில். இங்கேருந்து நான் வந்து ட்ரெயின் நம்ம வந்த ட்ராக் வந்து காமிக்கிறேன். அழகாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி நேச்சருக்குள்ளே அந்த ட்ரெயின் வர மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வியூவே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம அப்படியே போய் அந்த வியூ பாயிண்டில் நின்று எப்படி வந்து அந்த ஃபுல் வியூ வந்து தெரியுது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல போகிறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல் வியூவும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு சைடு வந்து அப்படியே வந்து கடல், ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து பில்டிங்கு. ஸோ சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது ஃபுல்லாக கடலாக. அங்கே எனக்கு மேகத்தோட அந்த நிழல் வந்து கீழே பில்டிங் விழுகுது, தெரியுதா? இங்கெல்லாம் மேகம் இருக்குது, விஜில் வந்து விழுகுது, தெரியுதா? அங்கெல்லாம் இங்கெல்லாம் நல்ல விஜில். இந்த வியூ பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம். அங்கேருந்து இனி மேலே வந்து எஸ்கலேட்டரில் போய் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம்.
கீழே ஒரு வியூ பாயிண்ட், அதுக்கு மேலே நம்ம எஸ்கலேட்டரில் வந்தோன்னா மேலே ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ கீழே இருக்கிறத விட மேலே நம்ம இன்னும் வந்து ஹைட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து வியூ வந்து சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரியுது. நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூமே நமக்கு வந்து தெரியுது. ஹோட்டல் மேலே வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே வந்தாச்சு. கீழே வந்தோடனே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ட் இன் ஷேப் தெரியுது இல்லையா? ஸோ அதுதான், அது வந்து லிட்டில் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு தீமில் தான் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு வந்து நம்ம அடல்ட்ஸ் வந்து 10 ringgits பே பண்ணணும். சில்ட்ரன்ஸ் அப்படின்னா வந்து 5 ringgits வந்து பே பண்ணி உள்ளே போனோன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து நிறைய பேக்ரவுண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நின்று நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து போகல. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூத் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, டெலஸ்கோப் தான். ஸோ அதில் வந்து நம்ம 1 ringgit பே பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 minutesக்கு நம்ம வந்து அந்த வியூவை வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதில் பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. ஸோ டெலஸ்கோப்பில் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து நடந்து போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கேரிகல்ச்சர் இமேஜஸ்லாம் வந்து வரைஞ்சி கொடுப்பாங்க. அதாவது நம்ம வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம இமேஜை வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி ஒரு 2 minutesல வந்து வரைஞ்சி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போனப்போ வந்து ஒரு குட்டி பொண்ணு தான் இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து அழகாக வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து தாரிகா வந்து அந்த மாதிரி வரையலாமா அப்படின்னு வந்து யோசித்தோம். பட் ஆனால் அவன் வந்து 2 நிமிஷத்துக்கு அப்படி வந்து உட்காரவே மாட்டா தனியாக. அதனால் அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்க்க போனோம். ஸோ நெக்ஸ்ட் அங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹென்னா மெஹந்தி போடுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ஆர்ட்டு, டெம்ப்ரவரி டேட்டூ போடுறது, அதுக்கப்புறம் வந்து பாடி மசாஜ், இதெல்லாம் வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து அதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்டர், அந்த பெனாங் ஹில்லோட சென்டர் வியூ. ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வண்டி இருக்கு இல்லையா? ஸோ அந்த வண்டிக்கு நம்ம டிக்கெட் எடுத்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பெனாங் ஹில் மேலே ஃபுல்லாகவே நமக்கு வந்து சுற்றி காமிப்பாங்க. ஸோ நாங்கள் பே பண்ணோடனேயும் ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வந்து டாய் மியூசியம்னு ஒன்று இருந்துச்சு வெயிட் பண்ணுற இடத்துல. ஸோ அதுக்குள்ளே டாய்ஸ் தானே இருக்குது, நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பாப்பாவையும் மட்டும் வந்து அனுப்பி விட்டாங்க. டாய்ஸ் மியூசியம் அப்படின்னோடனே நான் வந்து ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணி வச்சுருப்பாங்க, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு போனேன். பட் ஆனால் அந்த இடத்துல அவ்வளோலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. சும்மா ஒரு சில கேரக்டர்ஸோட பொம்மை மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. பவர் ரேஞ்சர்ஸ் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸோட பொம்மை தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில டெடி பியர்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னே வந்து தாரிகா வந்து அந்த இடத்துலையே இருக்க மாட்டேன்ட்டா. ஸோ ஒரு 2 நிமிஷம் கூட நாங்கள் அங்கே உள்ளேயே இல்லை. ஜஸ்ட்டு அந்த வீடியோ, அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அங்கே இருக்கும்போது என்ன யோசிச்சோன்னா, 10 ringgits கொடுத்து வந்தோம், பெருசாக இங்கே எதுவுமே இல்லை, அவள் விளையாடுறதுக்கும் எதுவுமே வந்து இல்லை, 10 ringgits வேஸ்ட்டு தான் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையான ஆப்பே அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. ஸோ அது முடிச்சோடனேயுமே வந்து கீழே கூட்டிகிட்டு போனாங்க. கீழே கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஜாம்பி ஹவுஸு. ஸோ அதை பார்த்தோன்னே வந்து ஒரு நிமிஷம் வந்து பயமாயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன்னா, இதுக்குள்ளே நான் வந்து வரல, நாங்கள் வந்து வெளியில் போய்க்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ நாங்கள் பயந்தோடனேயுமே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நான் எஃபெக்டெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிடுறேன், நீங்கள் ஜஸ்ட் உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு போங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஒன்றும் இல்லை சாமி, ஒன்றும் இல்லை. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் நம்மளை வந்து பிடிக்கிற மாதிரி, நம்மளை துரத்துற மாதிரி, பயமுறுத்துற மாதிரிலாம் வந்து இருக்கும் போல். அந்த கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் சவுண்டு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த சவுண்டுக்கும் அந்த லைட் எஃபெக்ட்டுமே ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு எப்படா தப்பிச்சு வெளியில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக வந்து வெளியில் வந்து இவங்ககிட்டலாம் வந்து சொல்கிறேன், அதெல்லாம் அதுக்குள்ளே இருந்துச்சா, பரவாயில்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் ஆனால் என்னால் முடியல, எனக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னையும் நவீன் வந்து சிரிச்சிட்டு இருந்தான். பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் வந்தோடனேயுமே அந்த வண்டி வந்து எங்களுக்கு ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதில் ஏறிட்டு இப்போ வந்து நம்ம அந்த பெனாங் ஹில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் வந்து நம்மளை வந்து சுற்றி காமிக்க போகிறாங்க. ஸோ வாங்க அது ஃபுல்லாக வந்து பார்க்கலாம்.
வண்டியில் போக போக நம்மளை கூட்டிகிட்டு போகிறவங்க வந்து இங்கே என்னெல்லாம் இருக்குது, இது என்ன, அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ இதுதான் நம்மளோட வியூ பாயிண்ட். ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தாலும் அந்த பெனாங் ஃபுல்லாகவே நமக்கு வந்து தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இதுவும் வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ இது வந்து அதை விட ஹைட்டாக இருக்கிற ஏரியாவிலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. வியூ பாயிண்ட் பார்த்துட்டு மறுபடியும் வந்து வண்டியில் வந்து ஏறிட்டோம். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் பாக்ஸ் வந்து தெரியுதா? ஸோ இந்த போஸ்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருக்கும்போதுலேருந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் பாக்ஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பெனாங் ஹில்லோட ஒரு ஹேபிடேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது ஸ்கை வாக் மாதிரி மிரர் ஸ்கை வாக் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு போகிறதுனா போகலாம். பட் இவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, நம்ம தனியாக தான் வந்து போய்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே இந்த பெனாங் ஹில்லில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வீடு இருக்குது. அதில் 2 வீட்டில் வந்து பர்சன்ஸ் வந்து இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி இருக்காங்க. பட் 2 வீடு வந்து சும்மா தான் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா இங்கே வந்து பப்ளிக்கோட கார் எல்லாமே வந்து நாட் அலவுடு தான். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் கார் வந்து இங்கே உள்ளேயே வந்து விடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஜங்கிள் ரெஸ்டாரண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து மங்கி கப் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செடி இருக்கு இல்லையா? ஸோ செடிக்கிட்ட ஒரு சீட் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த சீடு வந்து மழை பெய்யும் போது அதில் தண்ணி ஃபுல்லாக வந்து தேங்கிக்கும். ஸோ அப்போ மங்கி வந்து அதை தண்ணி வந்து குடிக்குமாம்மா. ஸோ அதனால் அது வந்து மங்கியோட கப் அப்படிங்கிறங்காட்டி அந்த பிளேஸ் வந்து மங்கி கப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ போகிற வழி வர வழி எல்லாமே வந்து சூப்பராக அப்படியே வந்து க்ரீனிஷாக இருந்துச்சு. அந்த வண்டியில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே எங்கே ஏறினமோ அந்த இடத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இனி நம்ம அங்கேருந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து போகுது. ஸோ ஸ்டெப்ஸ் விட்டு ஏறினோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு முருகர் கோயில், அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு மசூதியும் இருக்குது. இவங்க யாரும் வந்து கோயிலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து கோயிலுக்கு போனேன். தாரிகா அவங்க அங்கிள் எல்லோரும் வந்து அங்கே பாப்பாவோட வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு எல்லோ கலரில் தெரியுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து மசூதி. இந்த சைடு வந்து முருகர் கோயில் இருக்குது. ஸோ பெனாங் ஹில்லில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் கோயில். பட் பெனாங்கில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முருகர் கோயில் வந்து இருக்குது. நம்ம ஊர்லலாம் வந்து எப்படி பழனி, மருதமலை அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி இங்கேயும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகர் கோயில் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போனால் அந்த வீடியோ நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சுற்றியும் பார்த்திங்கன்னா இடும்பன், அதுக்கப்புறம் வந்து விநாயகர், இந்த மாதிரி குட்டி குட்டி சாமி சிலையும் வந்து வச்சுருந்தாங்க கோயிலுக்குள்ளேயே. வெளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டாக நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிற சவுண்டெல்லாம் வந்து கேட்டுருந்துச்சு. ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே வந்தோடனேயுமே வந்து ஒரு சவுண்டு கூட கேட்கல, அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. கோயிலுக்குள்ளே இருக்கும்போது அதுக்கப்புறம் அங்கிளும் வந்தாங்க. ஸோ அங்கிள் வந்ததுக்கப்புறம் அர்ச்சனையெல்லாம் வந்து பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து மறுபடியும் கீழே வந்துட்டோம். ஸோ கீழே வந்தோடனே அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வண்டியில் போகும்போது ஹேபிடேட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் காமிச்சோம் இல்லையா? ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு தான் வந்து கிளம்பினோம். அதுவுமே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து ஒரு ஸ்கை வாக் மாதிரி வச்சுருப்பாங்க கிளாஸில். ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ், அங்கே போகலாம் அப்படின்னு வந்து கிளம்புனோம். ஸோ கிளம்பி போய் கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து டைம் அப்போவே வந்து 5:30, 6 கிட்ட வந்து ஆக போச்சு. 6 கிட்ட ஆயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா 9 o'clock வரைக்கும் இருக்கும். பட் ஆனால் என்னென்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு ட்ரக்கிங் மாதிரி போகணும். அது வந்து காட்டுக்குள்ளே ட்ரக்கிங் மாதிரி போகணும். போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றதுக்கே ஒரு 1 hourக்கு மேலே ஆயிரும் அப்படின்னாங்க. ஸோ பாப்பாவும் இருக்குங்காட்டி அது ட்ரக்கிங் மாதிரி இருக்குது, நைட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கீழேயே போகலாம் அப்படின்னு வந்து திரும்ப வந்து கீழே வந்தோம். ஸோ கீழே வரும்போது அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அந்த இடத்துல ஒரு ஊஞ்சல் வந்து இருந்துச்சு. ஸோ போகும்போது நான் கவனிக்கல, அதுக்கப்புறம் வரும்போது தான் வந்து பார்த்தோம் அந்த இடத்துல ஊஞ்சல் இருந்துங்காட்டி பாப்பா வந்து எப்போவுமே அவளுக்கு ஊஞ்சல் அப்படின்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளை உட்கார வச்சு கொஞ்ச நேரம் தூரி ஆடிட்டு, நானும் அங்கே கொஞ்ச நேரம் வந்து தூரி ஆடிட்டு அப்புறம் அப்படியே வந்து கிளம்பி வந்து கீழே வந்தோம்.
டைம் வந்து ஒரு 6 ஆயிடுச்சு. சரி ஏதாவது டீ, காஃபி இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கே வந்தோம். ஸோ அந்த இடத்துல இருந்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரெஸ்டாரண்ட் வந்து தெரியும். சரி அங்கே போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து நடந்து போனோம். இதுதான் வந்து நம்ம போன அந்த ரெஸ்டாரண்ட். ஸோ உள்ளே போனோன்னே பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ளசண்ட்டாக அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு அண்ட் அமைதியாக இருந்துச்சு. ஸோ நான் ஜஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் சும்மா ஒரு கிளிப் மட்டும் வந்து காமிக்கிறேன். ஸோ கொஞ்ச நேரம் அங்கேயே அப்படியே உட்காந்து பேசிவிட்டு அங்கே ஜூஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வர வரைக்கும் நானும் தாரிக்காவும் அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த ஹோட்டல் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். தண்ணி எங்க தாரிக்கா, தண்ணி எங்க? போலா அது லைட். அங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எப்படி எல்லோரும் குடிக்கும்போது கண்டிப்பாக அவளும் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸு வித்தவுட் ஐஸில் வந்து அவளுக்கு வந்து சொல்லியிருந்தேன். போகிறதுக்கு மதுரை கீழே முன்னாடி இந்த செக்கிங்கில் எதுவும் கேட்க மாட்டேன். ஃபஸ்ட் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பண்ணிட்டு உள்ள அனுப்பிடுவேன். ஸோ அதாவது அந்த சீசைட் டு டப்பாக்குள்ள வைங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இங்கே கேட்கவே மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஊரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. Thank you. ஸ்நாக்ஸு ஜூஸ் இதெல்லாம் வந்து குடித்ததுக்கப்புறமா அப்படியே வந்து கீழே போகலாம் அப்படின்னு வந்து கிளம்பிட்டோம். ஸோ ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ இந்த டைம் வந்து எப்படியாவது முன்னாடி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஏறினாலும் நான் வந்து முன்னாடி போயிட்டேன். நான் மட்டும்தான் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ நிற்கும் போதே அந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது. இனி மூவ் ஆகும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள்.
முன்னாடி இருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கா என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரெயின் விட்டு கிளம்பினோடனே நம்ம டேரெக்டாக வந்து இனி ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்து போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே வந்து ஹோட்டல் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம், அடுத்தது நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இனி அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. பாய்.